ஹாய் கைஸ், ட்ராவல் வித் கீர்த்து யூடியூப் சேனல் இணைஞ்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளுமே எல்லாருக்குமே தேவையான ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கான ஸ்க்ரீன் டைமை பற்றி பேச போகிறோம். என்னடா இது குழந்தைகளுக்கான ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இன்றைய காலத்துல ஒரு குழந்தைய வளர்த்தெடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா நாம எல்லாருமே சிந்திச்சிட்டு இருக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்துல குழந்தைகளை மிகவும் இலகுவான முறையில ஒரு சமூக மயமாக்கலோட வளர்த்துருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற பேரண்ட் நம்மளுடைய குழந்தைகளை ரொம்பவுமே வித்தியாசமான முறையில புத்திசாலிகளா புத்திஜீவிகளா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறாங்க. அதெல்லாம் பிழை கிடையாது. ஆனா அதுக்காக நம்ம பயன்படுத்துற இந்த ஸ்கிரீன் டைம்ன்றது தான் பிழை. இப்ப பொதுவா ஒரு குழந்தைக்கு நம்ம உணவு ஊட்ட போறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற பேரண்ட் ஒண்ணு டிவில கார்ட்டூன் போட்டுடுறாங்க. இல்லாட்டி மொபைல் போனை கையில கொடுத்துட்டு, இந்தா பாருங்க இந்த மொபைல் போன்ல ஷார்ட்ஸ் போகுது, சின்ன குழந்தைங்களுடைய வீடியோஸ் போகுது அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுறாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு நிலாவை காட்டி, இயற்கையை காட்டி அப்படித்தான் உணவு ஊட்டியிருந்தாங்க. இந்த முறைமை முற்றாக மாற்றம் அடைஞ்சிருச்சு. இப்போ குழந்தைகளுக்கு ஸ்கிரீன் டைம் கூடிருச்சு. இந்த ஸ்கிரீன் டைம் அதிகரிக்கிறதுனால குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி ரொம்பவுமே குறையிறதா வைத்தியர்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனா நம்ம அதை யாருமே கேர் பண்றது இல்ல. இன்னொரு விஷயம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நிறைய விடயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மொபைல் எடுக்கிறோம், யூடியூப் பார்க்குறோம். அதே மாதிரி மொபைல்ல வேற ஏதாவது வெப்சைட்ல போயிட்டு நிறைய விஷயங்களை பார்க்குறோம். பார்த்தா அதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது தவறு இல்லை. ஆனா டிக்டாக்கை பார்த்துட்டு டிக்டாக்ல ஒரு வீடியோ போகுதுன்னா அந்த வீடியோ குழந்தைகளுக்கு காட்டுறோம். காட்டி இந்தா பாருங்க இதுல ஏபிசிடி இப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க, ரைம்ஸ் இப்படி சொல்லி தந்திருக்காங்க, இதே மாதிரி நீங்க ரைம்ஸ் சொல்லுங்க, இதே மாதிரி ஏபிசிடி சொல்லுங்க, இதே மாதிரி ஆனாவனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விடயங்களையுமே அவங்களோட ஸ்கிரீனோட மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அது தவறு அப்படின்னு சொல்லி வைத்தியர்கள் சொல்றாங்க. நம்ம குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம புத்தகங்கள் ஊடாகத்தான் அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வைத்தியர்கள் ஒவ்வொருத்தரும் வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அதை நம்ம யாருமே கடைபிடிக்கிறது இல்லை. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்துல நம்ம நிறைய பேர் அறிகிற ஒரு விஷயம் ஓட்டிசம் குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஓட்டிசம் வந்திருக்குது அப்படின்லாம் சொல்லி கேள்விப்படுறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே சிந்திக்கிறது இல்லை. இப்போ நம்மளுடைய குழந்தைய வீட்டுள்ளுக்கே அடைச்சு வளர்க்குற ஒரு நிலைமை தான் மாறிட்டு வருது. ஏன் சொன்னா அவங்க வெளியில போயிட்டா அவங்களுடைய காலில் மண்ணு பற்றுது, அதனால அவங்களுக்கு கிருமிகள் தொற்றுது அப்படின்லாம் சொல்லி நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதே மாதிரி அந்த குழந்தைகளுடைய தாத்தா பாட்டி ஒரு குழந்தைய ஒரு அறைக்குள்ள இருந்து வெளியில கூட்டிட்டு போறதுக்கு பயப்படுறாங்க. நிச்சயமா ஒரு குழந்தை இயற்கையோட மூவ் பண்ணும் போது தான் அவங்களுடைய மூளை வளர்ச்சி, அவங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி, ஒரு விஷயங்களை உருவாக்கணும், ஒரு விஷயங்களை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகும். இதே ஒரு குழந்தை ஒரு வீட்டுக்கு அடைக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மூளையுடைய வளர்ச்சி மிகவுமே குறைவடைது. இதனால ஒரு சில குழந்தைகள் ஓட்டிசம் அந்த கேட்டகரிக்கு போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எனவே பெற்றோர்களா இருக்கலாம், தாத்தா பாட்டியா இருக்கலாம், நீங்க கண்டிப்பா ஒரு குழந்தையோட பழகும் போது அவங்களுக்கு மொபைல் போனையோ அதே மாதிரி டிவியோ கண்டிப்பா காட்டாதீங்க. அவங்கள வெளி சூழலுக்கு கூட்டிட்டு போயிட்டு மூவ் பண்ணுங்க. வெளியில வச்சு ஒரு குழந்தையோட விளையாடுங்க. இந்த பாருங்க பூ, இந்த பூ இந்த நிறத்துல இருக்குது, இது இல்லை. அங்க பாருங்க வானத்துல சன் இருக்கு, ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் காட்டுங்க. காட்டி அவங்களுடைய உணர்வுகளை நீங்க தூண்டுற மாதிரி செயற்படுங்க. எனவே இந்த கையடக்க தொலைபேசியா இருக்கலாம், அதே மாதிரி டிவியா இருக்கலாம், இதுல ஒரு குழந்தைய மூழ்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது 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 விடயமா நிறைய வைத்தியர்கள் நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க இது தொடர்பா ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய குடும்ப வைத்தியர்களா இருக்கலாம், இல்லாட்டி குழந்தை நல வைத்தியர்களா இருக்கலாம், அவங்கள சந்திச்சு அவங்களோட ஐடியாவை கூட பெற்றுக்கொள்ளுங்க. குழந்தைகளுக்கான ஸ்கிரீன் டைமை கண்டிப்பா குறைங்க அப்படின்னு சொல்லிக்கொள்றேன். இதே போல மிக முக்கியமான பல தகவலோட உங்களை எல்லாத்தையுமே மீண்டும் சந்திக்கிறேன்.